அந்த ஆத்தா இருக்கிறாள அவளை ஏன் பேசுனா வாயில குத்த வச்சிருவாடி. ஐயோ குத்திருந்து பாம்பு போறா. என்னது பாம்பு? பாம்பா? அத புடிச்சுக்கிட்டு நீ போடி சக்காலத்தி பெருப்பள்ளி சக்காலத்தி. அவன் மதத்தை பாரு, அவன் மூஞ்ச பாரு. நீ ஆம்பளை ஜென்மத்துல பொறுத்தியா பொம்பளையா பொறுத்தியா? நீ பகல் ஆம்பளை நைட்டு பொம்பளை. அப்படி தெரியலையே, அது மாதிரி இருக்குது. தோல் கட்டா பத்து ரூபா சாப்பிட்டா 10 ரூபா சாப்பிட்டா 10 ரூபா மழை கட்ட வேலை சப்போட்டா பழவி தேடி தட்டுல வச்சுக்கிட்டு அதையாண்டி தப்பு தப்பா பேசுற. பெண்ணா பெண்ணை பிடித்த பேசாச்சாடி ஒரு பெண்ணா பதமா அனுகூலமா இருக்கணும். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. அம்மா மேலே ஜாலியா இருக்கு. தூக்கி இப்படி போடுற முடி காட்டு போகும். நாடுதம்மா லாலுப்பல் கூடுதம்மா கேடி மல மாடுதம்மா சித்தி விளையாடுதம்மா கேடி மல மாடுதம்மா சித்தி விளையாடுதம்மா கேடி மல மாடுதம்மா சித்தி
மில்ல மகளே போவதற்கு மில்ல மில்ல மகளே சக்தி வச்சு சமயம் மத்தியில வந்து மக்களுக்காக காட்சி கொடுக்கிறாரு அந்த சமயபுரத்தில் அவருக்கு அம்மா இந்த அம்மா தாண்டி அம்மா கருவாரியா இருக்கணும் இந்த அம்மா தான் மேல் பருவத்தோட ஆதிபரா சக்தியா வந்து அந்த அம்மா தான் மேல் மலையிலூர்ல அக்கா பரமேசி விருப்பம் இந்த அம்மா தான் காஞ்சியிலே காமாட்சி மதுரையிலே மீனாட்சி காசியிலே விசாலாட்சி இப்படி சக்தி வச்சு சமய பொருளாய் எடுத்து வந்து அத்தான் இவளை பார்த்துட்டு தான் பண்ற அக்கிரம போறான்னு பார்த்துட்டு தான் இருக்கிற இவளுக்கு ஒரு கண்ணி எண்ணெய் கொடுத்து கொண்டு சீக்கிரம் வச்சிருந்து தேவையால வச்சு அவரை கொண்டா ஆடி மாச திருவிழாக்கள் பாரிலே ஆடி மாச திருவிழாக்கள் பாரிலே அதிகமா கராதனை நெல்வத்தூரிலே பாடி பாடி பதியவர்கள் பேரிலே பம்பை உடுக்க சிலம்பொலிக்குது பராசக்தி பேரிலே நாராயண தங்க வேத நாரணி அவன் நாராயண தங்க வேத நாரணி நாராயண பக்தி பரிபூரணி நாராயண பக்தி பரிபூரணி 6 10 100 4 வீதமேவன் காரணி கையப்படி நீட்டி இது பார்க்கிறதுக்கு பெண்களுடைய கரங்கள் போல தெரிய வைக்கிறது வெட்டி ஆம்பளை கையாட்ட முறை 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 இருக்குது முட்டு போனது போய் காட்டு ஆடு மேய்ச்சிட்டு கட்டியா அவளால பாக்குறதுக்கு அவங்க அழகா இருக்கிறாங்க ஜவுளி கடையில பொம்மை இருக்கும் பத்தியா அந்த பொம்மையா பாப்பா அஜாத்தி கண்ணி வணக்கம் என்று சொன்னால் வாழுகிறோம் வணங்குகிற பிள்ளைதான் செழித்தோங்க இந்த வணக்கத்தை பெரிது மரியாதை அல்லவா மரியாதை கடையில காசு கொடுத்து கேட்டா கிடைக்கிற பொருளா மரியாதை பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் நாங்க என்று சொல்வது மரியாதை வாடகை என்பது மரியாதை கிடையாது அப்பேற்பட்ட மரியாதை எப்பேற்பட்ட சபையில கொடுத்ததுனால வெற்றி மரியாதை அம்மா மறக்க முடியாத மன்னிப்பு மறக்க முடியாத வாழ்க்கை மறக்க முடியாது எப்படி அன்பு பாசம் பண்ண தாய் கிராமம் ஏன்னா எல்லோரும் தங்கமான குலத்தை சார்ந்தவர்கள் ஆமா எப்பேற்பட்ட பிள்ளைகள் வந்தாலும் இந்த ஊர்ல ஆதரவோடு தான் சந்தோஷமா தான் போகல தவிர மனநிறுத்தி இது வரைக்கும் போனது கிடையாது ஆமா நான் சின்ன வயசுலயே பாத்துக்கிட்டோம் போன வருஷம் ஒரு தம்பி பாக்கு வாங்கிட்டு ராத்திரி 1 மணிக்கு நான் வந்து சேர்ந்து நடத்தி கொடுத்துட்டு போனேன் புரியுதா ஆமா அது மாதிரி நல்ல தங்கமான கிராமம் புரியுறதா பேசலாமா பேசல பதில் சொல்றாயா என்ன தெரியும் வந்தடி பள்ளி இழிச்சு காட்டுற அப்படியே உதப்பத்தி அப்படியா தேவடியால பார்த்து தேவடியான்னு சொன்னா போற மேல இருக்கு தேவட மேல தேவடியால இருக்க வாய் கொடுத்தா சரி சரியா காக்கா கறிஞ்சு அவன் சாயிட்டு புழுந்துட்டான் என்னது என்ன நீ என்ன சொன்ன அடிய தேவடியா வீதி புறா வேப்பலையா இது என் சக்காலத்துக்கு இந்த மேட்டுப்பாளையத்துல தெரிஞ்சிருவா மாப்பிளையா இவரு பத்தினி பஞ்சாங்க இவன் 10 பேருக்கு போறது போட்ட
சிவிக்கு ரெண்டும் ஓட்ட புள்ள வருது புள்ள புரியுதானா எனக்கு புள்ள வந்து நீ புரியுதானா ஏன்னா நல்லவளுக்கிட்ட வாயை கொடுக்கணும், நல்லவளுக்கிட்ட பேசணும், கணவனுக்கு கட்டுப்பட்டவள்கிட்ட பேசணும், புருஷனுக்கு அடங்கிறவள்கிட்ட பேசணும். உன்ன மாதிரி கணவனுக்கு கட்டுப்படாத புருஷன் அந்த தேவடியா உனக்கிட்ட வாயை கொடுத்தா சரியா போயிடும். ஒண்ணுகிட்ட நீ வீட்டுக்கு கட்டுப்பாடு இருக்கிற நீ அந்த நக்கி சரியில்லை உடுக்குதான் என் புருஷனுக்கு என்ன உன் வீட்டுக்காரங்க அவர் இருக்கிறாரு வருவாரு. ஐயோ ஐயோ அச்சி எச்சி போட்டு நாளை புரிய அதாவது பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டு தாலுக்கா, அதாவது மேட்டுப்பாளையம் என்றால் மச்ச நாட்டுக்கு சமம் கொடுத்த நாடு. எல்லாரும் தாய் குணங்கள் இருந்து இங்க இருக்கக்கூடிய பெரியோர்கள் சிறுவர்கள் இருந்து எல்லாமே நமக்கு தாய் தந்தை தாய் தந்தைதான். அப்பேற்பட்ட இந்த மேட்டுப்பாளையம் நகரத்துல என்ன விசேஷம் அம்மா கூட்டம் கூடி இருக்கிறது. மனிதனை வேடிக்கை போயிடும் கண்ணு தெரியுமா ஜனந்தோறும் டைம் படுத்திருந்தோம். ஆமா எல்லாம் வரிசை வச்சு நம்ம கும்பலா உட்காந்துருப்போம். ஒரு நாளைக்கு அப்படின்னு கூட்டம் போட்டு உட்காந்துருக்காங்க. அதுக்கு உட்காந்து இருக்கிறாங்க. ஈர்க்கணி தேவையா முட்டை தேவையா என்ன பேசுறாங்க அவங்க இனிச்சு பொருள் இங்க வந்து உட்காந்துருக்காங்க. அந்த நைக்கு இனிச்சு போடுவான் என்னங்க தெரியாது. என்னடி புருஷமா சந்தோஷமா இருப்பாங்க. நானும் 3 நாள் எழுதி மாறி ஒரு பக்கம் தான் வந்துருவேன். அவன் மாடு வந்து வாதிட்டு புருஷன் ஏன் நீ எதே திட்டிட்டு போட வந்து காரணம் என்ன நோய் தொட்டு தாலி கட்டிய கணவனோடு சந்தோஷமா இருக்கணும், உபசரணத்தோடு இருக்கணும், சந்தோஷமா பேசணும், சந்தோஷமா பேசணும். புருஷன் துரோகம் செஞ்ச தக்காளி பேர எத்தனை நாடு அது சுத்தி சொல்றது நக்கி சரி யாரு அவரு தூங்கிட்டே இருக்கு. நம்ம என்ன ஆஸ்பத்திரி கழிச்சு போறது எப்பேற்பட்ட ஒரு மனுஷன் அவரை போய் சொல்றேன். பெட்ரோல் பெட்ரோல் இல்லையா? ஏன் நானும் 1 மணி நேரம் 5 பெட்ரோலே இல்லை. அவர் அந்த வண்டி நிறைய பெட்ரோல் இருக்குமா? அந்த மொட்டை வண்டியில அது நல்லா ஓடுமா? அப்படி இந்த மேட்டுமலை நகரத்திலே அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து போதை நிமிடத்துக்கு தாம்பலம் கொடுத்து பல எடுத்து பேர் வந்திருக்கிறோம். ஆமா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு விட்டு போட்டு பூஜார பதில் பேசாடி அம்மா ஆடாத பொண்ணா பிறந்தோ லட்சணமா பூமி அதிராத மண்ணு ஒரு பண்ணு மேல இருக்கிற ஆகாதேவி ஒரு பண்ணு கங்காதேவி ஒரு பண்ணு இங்க உட்கார்ந்து இருக்கிற தாய்கள்ல ஒரு பண்ணு அவங்க எல்லாம் எப்படி சேலை கட்டி ஒரு லட்சணம் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. பாவாடைய பாரு, காவடிய பாரு, அவன் பல்ல பாரு, அவன் முகரைய பாரு. தாய் குழந்தை எவ்வளவு அழகா மங்களமா உட்காந்துருக்காங்க பாரு. அவங்க முகத்தை பார்த்து அடி எப்படி இருக்காங்க பாரு. பேசிட்டு போதும் எங்க வீட்டுக்காரர் எப்பேற்படுறாங்க, எப்பேற்பட்ட குடும்பத்தை சாப்பிட தெரியுமா? பணக்கார பொண்டாட்டி இல்ல நான் தெரியுமா? யாரு தெரியலையே. யாரு யாரு தங்கச்சி? டெல்லி ஆண்டு வரக்கூடிய மோடி தங்கச்சி. நான் மோடியா? எதுக்கு இங்க வந்த? நாங்க ஓட்டு போட்டு பணம் 300 ரூபா கொடுத்தோம். நாங்க ஜெயிச்சுக்கிட்டுமா அப்ப வாங்கிட்டு வாங்க அனுப்பி
அவர்கள் கொடுப்பாங்க வாங்கின பணத்தை நீ வாங்கிட்டு போலாம். அதுதான் ஜெயிச்சுக்கிட்டு திரும்ப காசு கொடுத்து வாங்க அதுக்காக வந்திருக்க. தமிழ்நாடு அனுப்பிடுவாரு. அதை நீ வாங்கிட்டியா? எந்த நெக்கியா எந்த காசுயா எம்மாடி அவருக்கு கற்பனை யாரு என் பேரு என்ன என் விளக்கம் என்ன சொல்லு கண்ணி சொல்லு ராஜாத்தி. தெரியுமா சொல்லி கடலூர் மாவட்டம் ஏண்டி அப்படி போகுது சொல்லிதானே அவனும் சொல்லு சொல்லி. கடலூர் மாவட்டம் ஆமா கோடி தாலுக்கா. ஆமா உங்க ஊரு கொடையூரு. உங்க பேரு குமார் வாத்தியாரு. அவ்வளவுதான் தெரியும். அதெல்லாம் இங்க தெரியும். எனக்கு தெரியும். ஒன்னையும் தெரியும். கொரால ஒரு சிரிச்ச நாய் கடந்த பல்லு நாய் அந்த நாய் எல்லாத்துக்கும் தெரியும். வழக்கப்படுறதா கணக்கா நாடுகள் என்பதை தாரி எங்களுடைய பட்டணமா கோட சுத்தி இங்க வடிக்க அப்பவே சொல்லி எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே பிறக்கிற பிள்ளைங்க போற மண்ணில் எல்லாம் நல்ல பிள்ளைதான். ஆமா அது நல்லவர் ஆவதும் தீயவர் ஆவது பெற்ற அந்த வளர்ப்புல ஒரு பிள்ளைய வளர்க்கறது ஒரு தாய் கையில் இருக்கு. விட்டுட்டு அப்பா வெளியில சம்பாதிக்க போனா கூட சின்ன வயசுல பிள்ளைகளை கூப்பிட்டு நல்ல வார்த்தைகளையும் நல்ல பழக்கங்களையும் சொல்லி கொடுக்கணும். எப்படி சொல்லி கொடுக்கணும்? மாமா வராரு வணக்கம் சொல்லி பாய் சொல்லி டாட்டா சொல்லி என்ன சொன்ன அந்த மாதிரி உன் பிள்ளை அப்படி ஒன்ன வாயா அந்த மாதிரி தான் வளர்த்துருக்கிறாள் எனக்கு மண்டை முக்கி வாங்க போகணும் எல்லா வார்த்தையும் சொல்லி கொடுத்தாரு. குழந்தை பெருசா பெருசா அந்த பழக்கமா வருவான். அவர் மாமா வர்றாரு ஒர்க் பண்ண சொல்லி திட்டு மாமா சொல்லி வரும். அப்ப பெருசா வந்தா அந்த பழக்கங்கள் தாய்கையில் தான் இருக்க. அடிச்சு உதச்சு நல்ல வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளையும் நல்ல பழக்கங்களையும் சொல்லி கொடுத்தால் ஒரு பிள்ளை நல்லா வளருமா? ஏன் மாறிய குந்தாணி அப்படி பேசலாமா? ஒரே பிரிவானது எங்களுடைய பட்டணமா மகேந்திராபுரி. மகேந்திராபுரி நீதியோடு எப்படின்னு சொல்லி மன்னவர் இருக்கிறாரு. கருணாகர மகாராஜனுக்கு முதல் ராத்திரி யாரும் திருமணம் செய்து கொடுத்தாங்க தெரியுமா? எங்க அக்கா இருக்கிறார்களே முதல்ல நாங்க 2 பேரும் ஒன்னா போடுவோம் அக்கா தம்பி. சொல்றது கேள்வி உதடி சொல்றது கேள்வி முதல் ஆத்தானே எங்க அக்கா இருக்கிறாங்களே மாணவன் மணிய கல்யாணம் செய்து கொடுத்தாங்க.
எனக்கு வச்சு விடாயா வழக்கமத்து கடத்த எடுத்துட்டு அவன் முதல்ல இருக்கிறது உனக்கு ஏதோ பிரச்சனை புருஷன் சேர்த்துக்கிட்டான் என் கணவர் பெயர் மகேந்திர அதாவது கருணாகர மகாராஜன் அந்த கருணாகர மகாராஜனுக்கு முதலா எங்க அக்கா இருக்கிறாங்களே மனோன்மணி கல்யாணம் செய்து வெகு காலமா குழந்தைங்கிறது கிடையாது தெரியல அப்படி கல்யாணம் செய்து வெகு காலமா குழந்தை இல்லைன்னு ஒரு வீட்டுல வேற ஒரு பொண்ணை 2ஆம் தரமா கல்யாணம் செய்து வச்சுட்டா அந்த புள்ள வயிற்றுல புள்ள பிறந்தா எப்படி கூப்பிடும்? ஓ 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணா பெரியம்மா சின்னம்மா அப்படி என்று எங்க அக்கா மனசு வச்சு நம்ம தந்தை ஆகி கனகாவ 2ஆம் தரமா கல்யாணம் செய்து எங்க அப்பா அம்மா கிட்ட வந்து எங்க அக்கா சம்மதம் கொடுத்து என் தாய் தந்த சம்மதத்தோடு எங்க அக்கா புருஷனை நான் 2ஆம் தரமா கல்யாணம் செய்துக்கிட்டேன். கல்யாணம் செய்து விட்டு அதெல்லாம் ஒரு கஷ்டம் இல்லடி அம்மா. அக்கா மனசை தேத்தணும்னு சொல்லி எங்க அக்கா புருஷன் எங்க அக்காவுக்கு ஜோடியா இருக்கும் பொருத்தம். நான் சின்ன வயசு வந்த காலத்துல கல்யாணம் செய்து கொடுத்தாங்கன்னா அந்த வயசான கிழவனுக்கு நான் 2ஆம் தரமா கல்யாணம் செய்துகிட்டு பயப்படானா ஏங்க மாட்டானே அப்படியே படுத்துருப்பா எங்கூட்டு நினைக்காம தான் தூங்குவான் இழுத்து கூட பாப்பா நிமிட மாட்டாமா இப்படி 2ஆம் தரமா வயசான கல்யாணம் செய்து அந்த வீட்டுல கால் எடுத்து வைக்க நேரம் நல்ல நேரம் பார்த்து எங்க அக்கா இருக்கிறாங்களே கர்ப்பமாக்கிட்டாங்க. ஆமா நீ கால வச்சுருந்த ஆமாண்டி எந்த அதெல்லாம் மக்களை பத்த மகராசி கேட்டு போய் சொல்றேன். அப்படி வீட்டுக்கு சென்ற நேரம் எங்க கர்ப்பமாக்கி எங்க அக்காவுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. என்ன பிள்ளை தெரியுமா? பெண் குழந்தை பிறந்தது. ஆமா அந்த பெண் குழந்தை பேர் என்ன தெரியுமா? அது பேரு என் தாய் தந்தையோடு நாங்க எல்லாம் சேர்ந்து வச்ச பேரு விஜய சுந்தரி. அப்படி விஜய சுந்தரி பேரு வச்சு பிள்ளைய எனக்கு குழந்தை கிடையாதுன்னு அக்கா பிள்ளையா இருந்தாலும் 2 பேரும் மன சந்தோஷம் பிள்ளைய 4 ஒரு மீனை போது மாத்திர வளர்த்து வந்துகிட்டு இருக்கிறோம். அந்த பிள்ளைய வளர்த்து வரும்போது என் வயிற்றுல ஒரு பிள்ளை இல்லை என்று நான் போகாத கோயிலும் கிடையாது அதுக்கு பிற்பாடு அந்த ஆளு எப்படியோ முயற்சி செய்து திரும்பி நான் கேட்பாடி அம்மா கேட்பாகி என் வயிற்றுலயும் பிறந்து ஒரு பொட்ட பிள்ளை ஆகி போச்சு. அந்த பெண் குழந்தைக்கு பேர் என்ன தெரியுமா? அதனால ஒரு தெருவே உருவாகும். அவளுக்கு பேரு மோகனா. ஆசை பொண்ணு அழகான பொண்ணு. அப்படி 2 பெண் குழந்தை அப்புறம் வந்து எந்த நாட்டு ஆள்வதற்கு எங்க கொத்தல காண்பதற்கு இந்த உலகத்திலே ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு ஒரு வருத்தத்தோடு இருந்தாரா
அல்லவா? ஆமா. ஆனா உலகத்துல என்ன சொல்லுவாங்கன்னா பிள்ளை இல்லாதவர்கள் சொர்க்கத்தில் இடம் கிடையாது அப்படின்றது போல ஒரு பொம்பளை பிள்ளை விஜய சுந்தரி மோகனா அக்கா வயிற்றுல பிறந்தது விஜய சுந்தரி என் வயிற்றுல பிறந்தது மோகனா இருந்தா அந்த விஜய சுந்தரி இருக்கிறாளே அவ பாடகை ஜாலியில படித்துக் கொண்டிருந்தாலும் பருவகாலம் அடைந்து விட்டாள். ஆமா, என்னாச்சு? பருவகாலம் அடைந்து விட்டாள். கல்யாணம் செய்த வயசு வந்துருச்சு. ஆமா, அப்படி வயசுக்கு வந்த கருண் இருந்தாலும் என் தம்பி ஒருவர் இருக்கிறார். விஜயமா அப்படி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய தம்பி விஜயன். என்ன? விஜயன். அந்த விஜயனும் விஜய சுந்தரியும் ஒரே பள்ளிக்கூடம் தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமா, அப்படி இருக்கும்போது இன்றைய நாளையில எங்க அக்கா இருக்கிறாங்களே. ஆமா, எங்க அக்கா என்னதான் எங்க அக்கா நானும் ஒரு கணவனை 2 பேர் மணந்துகிட்டாலும் இது வரைக்கும் எங்களுக்குள்ள ஒரு சண்டை கிடையாது. இல்ல, அவ்வளவு ஒற்றுமை. எங்களை மாதிரி ஒற்றுமை இருந்தது கிடையாது. ஒற்றுமையா இருந்தது கிடையாது. அத போல எங்க அக்கா தங்கச்சி அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. ஆமா, அப்படி இருக்கும்போது எங்க அக்கா இருக்கிறாங்களே மனோன்மணி என்ன கூப்பிட்டுருக்காங்க. ஒரு வார்த்தை சொல்லு. அப்படியே தங்கை வந்து ஆமா தங்களுடைய பாலார் ஆகாசம் சொல்லக்கூடிய தங்களுடைய பாத்திர காணிக்கை செலுத்தி சந்தோஷமா அக்கா. இதனால வரைக்கும் இந்த உலகத்துல நம்மளை போல் வாழ்ந்து வருவா? நம்மளை போல இது வரைக்கும் சண்டை போட்டுருக்கிறோமா? நம்ம குடும்பத்துல எல்லாரும் எப்படி ஒற்றுமையா இருந்தோம். அதனால அக்கா கிட்ட ஒரே ஒரு எது வரத்துக்காரு அக்கா
ஆமா. அக்கா